මේ ප්‍රාදේශ සභා නගර සභා වලට උපයා ගන්න සල්ලි තියෙනවා. இந்த பிரதேச சபை நகர சபைக்கு என்று சம்பாதித்துக் கொள்கின்ற பணம் இருக்கிறது. හැබැයි උපයා ගන්න සල්ලි මදි. ஆனால் அந்த சம்பாதிக்கின்ற பணம் போதாது. මුසලි ප්‍රාදේශ සභාව කියන්නේ முசலி பிரதேச சபை என்பது පොඩි ආදායමක් තියෙන්නේ. மிகவும் சொற்ப வருமானத்தை கொண்டது. මන්නාරම නගර සභාව மன்னார் நகர சபை පොඩි ආදායමක් තියෙන්නේ. குறைந்த வருமானம் பெறுகின்றன. හැබැයි වැඩ තියෙනවා ගොඩක් කරන්න. ஆனால் செய்வதற்கோ பல நூற்றுக்கணக்கான පාරවල් வேலைகள். ටික හදන්න ඕන. பாதைகள் செய்ய வேண்டும். පෙර පාසල් ටික හදන්න ඕන. பாடர் பாடசாலை செய்ய ආණු வேண்டும். පද්ධතිය හදන්න ඕන. வடிகால் அமைப்பு செய்ய வேண்டும். සෝහන් පිට්ටන් ටික නඩත්තු කරන්න ඕන. அதே போன்று சேமக்காலைகளை சீர் செய்ய වැඩ வேண்டும். ගොඩක් තියෙනවා. இவ்வாறு வேலைகள் கன හැබැයි இருக்கின்றன. ප්‍රාදේශ සභාවේ ආදායම ටිකයි තියෙන්නේ. ஆனால் பிரதேச சபையினுடைய வருமானம் குறைவாக ඒතර இருக்கிறது. සල්ලි මදි. அவ்வாறாயின் காசு போதாது. දැන් අපේ ආණ්ඩුවට සල්ලි තියෙනවා. எமது அரசிடம் காசு இருக்கிறது. මම මේ අවුරුද්දේ நான் இவ்வருடம் මේ උතුරු පළාතේ இந்த வடக்கு மாகாணத்துக்கு පාරවල් හදන්න பாதைகளை சீர் செய்வதற்கு දසලක්ෂ 5000ක් වෙන් කරලා තියෙනවා. தசலட்ச 5000 மில்லியன்களை ஒதுக்கி இருக்கின்றோம் පාරවල් හදන්න. பாதைகளை செய்வதற்கு. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, තව විශාල මුදලක් இன்னும் விசாலமான මේ ரூபாய்களை උතුරේ පොල් වගාවට වෙන් කරලා තියෙනවා. இந்த வடக்கினுடைய தென்னை அபிவிருத்தி ඔබේ ஒதுக்கி ඉඩමේ පොල් වගා කරන්න ලෑස්ති නම් நீங்கள் யாரேனும் தென்னை விருத்தி செய்ய விருப்பமா? පැල ටික දෙනවා. அதுக்கான கன்றுகளை බිම தருகின்றோம். සකස් කරගන්න සල්ලි දෙනවා. அதனை நிலத்தை பண்படுத்த පොහොර දාන්න සල්ලි දෙනවා. அதே போன்று பசலைக்கு நாம் මේ අවුරුද්දේ இவ்வருடம் මේ උතුරේ இந்த வடக்கிலே අක්කර 16000ක පොල් වගා කරන්න සල්ලි වෙන් කරලා තියෙනවා. 16000 ஏக்கர் தென்னை உற்பத்திக்கு ஒதுக்கி සල්ලි இருக்கிறோம். තියෙනවා. காசு இருக்கிறது. එහෙනම් මේ ප්‍රාදේශ සභාව எனவே இந்த பிரதேச சபை සල්ලි වෙන් කරන්න පුළුවන්. காசுகளை ஒதுக்க முடியும். හැබැයි වෙන් කරන්නේ කාටද? யாருக்கு ஒதுக்குவது? නගර සභාවේ සල්ලි මදි නම් நகர சபைக்கு சல்லி போதாதென்றால் මහා ආණ්ඩුවෙන් සල්ලි දෙන්න. மத்திய அரசிலிருந்து பணம் தருகிறோம். දෙන්න ඕනනේ. கொடுக்கணும் தானே? හැබැයි මේ ආණ්ඩුවේ ප්‍රාදේශ සභාවේ යෝජනා ටික එන්න ඕන. ஆனால் உண்மையிலே உங்களுடைய பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு யோசனைகள் வர ඒ வேண்டும். යෝජනා වලට මහා ආණ්ඩුවෙන් සල්ලි වෙන් කරනවා. அந்த யோசனைகளுக்கு நாம் மத்திய அரசிலிருந்து காசுகளை ஒதுக்கி தருவோம். හැබැයි සල්ලි වෙන් කරන්න කලින් ஆனால் உண்மையிலே காசுகளை ஒதுக்குவதற்கு முன்னர் යෝජනාවේ එවන්නේ කවුද කියලා බලනවා. யார் இந்த திட்டங்களை அனுப்புகிறார்கள் என்று நாம் பார்ப்போம். මන්නාරම නගර සභාව மன்னார் நகர சபை ජාතික ජනබලවේගයේ කණ්ඩායම අතේ නම් තියෙන්නේ தேசிய மக்கள் சக்தியின் கைகளில் இருக்குது என்றால் මහා ආණ්ඩුවට වන යෝජනාව மத்திய அரசுக்கு அனுப்பப்படுகின்ற யோசனைகளை ඇස් පියාගෙන අනුමත කරනවා. நாம் கண்ணை மூடிக்கொண்டு அதனை அனுமதிப்போம். හැබැයි වෙන අය අතේ නම් තියෙන්නේ வேற யாருடைய கையில் இருக்குமாக இருந்தால் යෝජනාව 10 සැරයකට වඩා බලනවා. நாங்கள் இந்த யோசனைகளை பல தடவைகள் நாங்கள் பரிசீலிப்போம். ඇයි? ஏன்? ඒ අය ෂුවර් නෑ. அவர்கள் சுவர் இல்ல, පාරට කොන්ක්‍රීට් දාන්න කියලා ඉල්ලලා තියෙන්නේ. ரோட்டுக்கு கான்கிரீட் போடுவேன்னு சொல்லுவாங்க. හැබැයි පාරට ටිකයි. ஆனா ரோட்டுக்கு கொஞ்சம் தான் போடுவாங்க, සාක්කුවට ගොඩයි. சோப்புக்கு கூடுதலா போடுவாங்க. එහෙම උනේ නැද්ද? அப்படி இல்லையா? එහෙම උනේ නැද්ද? அப்படி நடக்க இல்லையா? ඉතින් අපි එවනවද සල්ලි? நாங்கள் அனுப்புவோம் காசை. මහා ආණ්ඩුව පරිස්සම් කරලා மத்திய அரசு அதனை பாதுகாத்து හොරකම් කරන්නේ නැතුව திருடாமல் නාස්ති කරන්නේ නැතුව வீண் விரயம் செய்யாமல் සල්ලි ටික එකතු කරලා காசுகளை ஒன்று சேர்த்து මන්නාරම නගර සභාවට වෙන හොරකම් කරන්න. மன்னார் நகர சபைக்கு களவெடுப்பதற்கு அனுப்புவோம். එහෙම එවන්න ඕනද? அப்படி அனுப்பணுமா? එහෙම එවන්නේ නැහැ, මතක තියාගන්න. அப்படி அனுப்புவதில்லை. நாம் ஞாபகம் வைத்துக் එහෙනම් கொள்ளும். මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නැත්නම් மத்திய அரசு திருடவில்லை என்றால் නගර සභාව හොරකම් කරන්නත් බෑ. நகர சபையும் திருட முடியாது. එහෙනම් දෙන්න ඕන ජාතික ජනබලවේග ආණ්ඩුවට. அவ்வாறாய்ந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு தான் நீங்கள் ஆணை වෙන வழங்க வேண்டும். කාටවත් මේ ප්‍රාදේශ සභාව දෙන්න ඕන. அப்படி இல்லாட்டி இந்த பிரதேச சபை யாருக்கு මේ வழங்க නගර සභාව දෙන්න ඕන කාටද? வேண்டும்? நகர சபை யாருக்கு வழங்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයටම විතරයි. தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் தான் வழங்க නැත්නම් வேண்டும். මොකද වෙන්නේ? இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ மத்திய அரசு களவெடுப்பதில்லை, නගර සභාව හොරකම් කරනවා. நகர சபை களவெடுக்கின்றது. මහා ආණ්ඩුව නාස්ති කරන්නේ மத்திய அரசு வீண் விரயம் செய்வதில்லை, නගර සභාව නාස්ති කරනවා. இங்குள்ள நகர சபை அதனை வீண் මහා விரயம் ආණ්ඩුව වැඩ කරන්න හදනවා. மாநகர மத்திய அரசு அதனை නගර සභාව කකුලෙන් අදිනවා. நகர சபை காலில் பிடித்தெடுக்கின்றது. මොකද කරන්නේ? என்ன செய்வது? එහෙම කරන්න බෑනේ. அவ்வாறு செய்ய முடியாது. එහෙනම් මොකද කරන්න ඕනකම තියෙන්නේ? என்ன செய்ய வேண்டும்? මේ නගර සභා, இந்த நகர சபை, මේ ප්‍රාදේශ සභා, இந்த பிரதேச சபை ජාතික ජනබලවේගයටම තමයි. தேசிய மக்கள் சக்திக்கு தான். මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේත් නැහැ. மத்திய அரசு களவெடுப்பதும் இல்லை, නගර සභාව හොරකම් කරන්නේත් நகர නැහැ. சபையும் களவெடுக்காது. මහා ආණ්ඩුව නාස්ති කරන්නේත් නැහැ. நகர சபை மத்திய அரசு வீண் விரயம் නගර செய்யாது, සභාව නාස්ති කරන්නේත් නැහැ. நகர சபையும் வீண் விரயம் මහා செய்யாது. ආණ්ඩුව රට හදන්න වැඩ කරනවා. மாநகர சபை மத்திய அரசு நாடு அபிவிருத்தி செய்ய வேலை செய்யும், නගර සභාවත් වැඩ කරනවා. நகர சபையும் அவ்வாறே வேலை செய்யும். එහෙනම් කාටද දෙන්න ඕන? எனவே யாருக்கு வாக்களிக்க කාටද දෙන්න வேண்டும்? ඕන? யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? ජාතික ජනබලවේගයට විතරයි. தேசிய மக்கள் சக்திக்கு தான். ඒ නිසා මේ මාසේ 6 වෙනිදා எனவே இம்மாதம் හොඳ 6 බලයක්
හොඳ බලයක් நல்ல அதிகாரத்தை ශක්තිමත් ජනවරමක් நல்ல சக்தி கூடிய மக்கள் ஆணையை ජාතික ජන බලවේගයට ලබා දෙන්න. தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுக் கொடுங்கள். මම ඇවිල්ලා අපේ සහෝදරියන්ගෙන් இங்கே வந்திருக்கின்ற சகோதரர்களிடத்திலே සහෝදරුන්ගෙන් ඇහුවා சகோதரர்களிடம் நான் கேட்டேன் කොහොමද තත්ත්වේ? என்ன நிலைமை என்று கேட்டேன். නල්ලම්. நல்லம் ඒක කිව්වේ. அதான் சொன்னது. ඉතින් වැඩේ ලෑස්ති. நாங்கள் வேலை செய்ய ரெடி. අපිට ජනාධිපති ඡන්දයට වඩා වැඩියෙන් ஜனாதிபதி தேர்தலை விட මහ ඡන්දේ ඡන්ද ලැබුණා. பொது தேர்தலில் கிடைத்தது. මහ ඡන්දයට වඩා இந்த பொது தேர்தலை விட මේ මාසේ 6 වෙනිදා ලැබෙනවා. மே மாசம் 6ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா? එහෙනම් මොකද කරන්න තියෙන්නේ? அவ்வாறாயின் என்ன செய்ய வேண்டும்? අපේ රට හැදීමේ දිශාවට අපි ඇවිල්ලා තියෙන්නේ. நாங்கள் நாட்டை அபிவிருத்தி பாதையில் තව දුරටත් පරණ පාරවල් වැඩක් නැහැ. நீங்கள் பழைய பாதையில் சென்று வேலை இல்லை. වසාර්ථක පාරවල්. மூடி இருக்கின்றது பாதைகள். මේක තමයි රට හදන පාර. இதுதான் இந்த இதுக்கான අන්න ඒ நேரம். වෙනුවෙන් අපි සියලු දෙනා එකතු වෙමු. அதற்காக நாம் ஒன்றிணைவோம். මැයි 6 දක්වා மே மாசம் 6ஆம் தேதி අපි வரை ඥාතීන්ට කතා කරලා எங்கள் ஒற்றார் உறவினரோட கதைப்போம். හිතවතුන්ට කතා කරලා எங்களோட உறவினர்களோட අපේ கதைப்போம். සහෝදරු සහෝදරියන්ට எங்களோட சகோதர சகோதரிகளுக்கு මේ ප්‍රාදේශ සභාව මේ නගර සභාව බාර දෙන්න. இந்த பிரதேச சபை நகர சபைகளை பாருங்க. ඒ වෙනුවෙන් මා ඉල්ලා සිටමින් නතර වෙනවා. அதற்காக உங்களிடம் நான் கேட்டு விடைபெறுகின்றேன். බොහොම ස්තුතියි හැම දිනාටම. அனைவருக்கும் நன்றி.